இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்கள் பெயரை அறிவார். இந்த உலகத்தில் சில நேரங்களில் நாம் 10ஓடு 11 மட்டுமே உணர்கிறோம். கூட்டத்தில் ஒரு மனிதர், பட்டியலில் ஒரு பெயர், ஆயிரங்களில் நாம் ஒருவர். நம்ம யாரும் கவனிக்கலை அப்படின்னு தோணலாம். ஆனால் வேதாகமம் ஒரு அற்புதமான உண்மையை சொல்லுது. தேவன் கூட்டத்தை பார்ப்பதில்ல, மனுஷனை பார்க்குறாரு. எரிகோவில் ஒரு குள்ளமான மனுஷன் மரத்தில் ஏறி உட்கார்ந்துருந்தான். ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை சுற்றி இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கூட்டத்தை கடந்து மேலே பார்த்து சக்கேயுவே என்று பெயர் சொல்லி அழைத்தார். கூட்டத்தில் ஒருவன் தான், ஆனால் தேவனுக்கு அவனுடைய பெயர் தெரிந்திருந்தது. சாமுவேல் ஈசாயின் வீட்டிற்கு வந்தபோது எல்லா சகோதரர்களும் அழைக்கப்பட்டாங்க. ஆனால் தாவீது மட்டும் வயலில் விடப்பட்டிருந்தான். தந்தை கூட அவனை நினைக்கல, ஆனால் தேவன் நினைத்தார். மனுஷங்க மறந்த சிறுவனை தேவன் ராஜாவாக தெரிந்தெடுத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கல்லறை அருகில் நின்று மரியாளை பார்த்தார். அவ அழுது கொண்டிருந்தா. அவர் அடையாளம் காணலை. அப்போது இயேசு ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார், மரியாளே. இந்த ஒரு பெயர் அவளுடைய இருளை வெளிச்சமாக மாற்றியது. தமஸ்கு வழியில் சவுல் விழுந்தபோது வானத்திலிருந்து வந்த குரல், சவுலே சவுலே. இப்படி பெயர் சொல்லி சவுலை அழைத்தார். தேவன் அவனுடைய பாவத்தையும் அறிவார், ஆனால் அவனுடைய பெயரையும் அறிவார். ஆகாரும் வனாந்திரத்தில் தனியாக அழுது கொண்டிருந்தா. யாருக்கும் அவள் முக்கியமானவளாக இல்லை, ஆனால் தேவன் அவளை தேடி வந்தார். அங்கேயே அவள் தேவனுக்கு ஒரு பெயரை வைக்கிறா, என்னை காண்கிற தேவன். இன்றைக்கு நீங்கள் என்னைய யாருக்கும் தெரியாது, என்னுடைய வேதனையை யார் அறிவாங்க? நான் இவ்வளவு அழுகிறேனே, நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேனே, எனக்கு விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே. மனுஷங்க மறந்துடுறாங்க. எவ்வளவு நன்மை செஞ்சால் கூட ஒரே ஒரு தடவை உங்களால் நன்மை செய்ய முடியலைன்னா அவங்க உங்களை வேதனைப்படுத்துகிறாங்க. நீங்கள் இதுவரைக்கும் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்துடுறாங்க. இதெல்லாம் உங்கள் நினைவாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஒரு நம்பராக பார்க்கலை, ஒரு நபராக பார்க்குறாரு. ஒரு முகமாக பார்க்கலை, ஒரு பெயராக மட்டும் பார்க்கலை. அவர் உங்களை தனிப்பட்ட முறையில் அறிவார். உங்கள் கண்ணீரை அறிவார், உங்கள் போராட்டத்தை அறிவார், உங்கள் ஜெபத்தை அறிவார், உங்கள் பயத்தை அறிவார். சகேயுவே அப்படின்னு பெயர் சொல்லி அழைத்த அதே தேவன், மரியாளை பெயர் சொல்லி அழைத்த அதே தேவன், சவுலை பெயர் சொல்லி அழைத்த அதே தேவன் இன்றைக்கு உங்கள் பெயரையும் சொல்லி அழைக்கிறாரு. உலகம் உங்களை கவனிக்காமல் போகலாம், மனுஷங்க உங்களை மறந்துடலாம், உங்கள் உழைப்பை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நீங்கள் தேவனுக்கு தெரியாதவங்க இல்லை. தேவன் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவருக்கு நீங்கள் மிக முக்கியமானவங்க. நீங்கள் தேவனுக்கு மிக மிக முக்கியமானவங்க. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறாராம். ஆமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. ஆமேன். எனக்காக இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி அப்பா கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. எத்தனையோ மனிதர்களை நம்பி ஏமாந்து போய் இன்றைக்கு அனாதையாக கவனிப்பார், விசாரிப்பவர் யாருமே இல்லாமல் தனியாக நிற்கிறாங்கப்பா. குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் எனக்கு யார் இருக்கிறா, என்ன விசாரிக்க யார் இருக்கிறா, நீ எப்படி இருக்கிற, உன் மனசில் என்ன கஷ்டம் இருக்குதுன்னு என்னை பார்த்து ஆறுதலாக பேசுகிறதுக்கு யார் இருக்கிறா? எல்லாரும் என்னை குற்றம் தானே சாட்டுறாங்க. நீ இப்படி செஞ்ச, அப்படி செஞ்ச, நீ இதை செஞ்சுருக்கக்கூடாது, நீ அதை செஞ்சுருக்கக்கூடாது, அப்படி பேசியிருக்கக்கூடாது. இது எல்லாம் தான் மற்றவங்களுடைய பேச்சாக இருக்குது. ஆனால்
என்னைய அப்படியே நான் இருக்கிற மாதிரியே ஏற்றுக்கொண்டு என்னை அன்பு செய்கிறதற்கு இன்றைக்கு நீர் மாத்திரம்தான் இருக்கிறீங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை நேசிக்கிற தேவன் நீங்கள் ஏசப்பா. என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம அன்பை மாத்திரம் எதிர்பார்க்கிற தேவன் நீங்கள் ஏசப்பா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது உம்மை நேசிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா, உம்மை நேசிக்கிறோம் அப்பா, உம்மை நேசிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னை விசாரிக்கிற தேவன் அப்பா. சிறுமையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரப்பா. ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் என்னை அமர செய்கிறவரப்பா. உள்ளங்கையில் வரைந்து அப்பா என்னை தாங்கி தப்புவித்து என்னை ஏந்தி அப்பா என்னை உயர்த்துகிற தேவன் நீங்கள் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீங்கள் இதே மாதிரி உயர்த்த போகிறீங்கப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கவலை கஷ்டங்கள் இன்றைக்கு மாறப்போகுது ஏசப்பா. நீர் விசாரிக்கிறபடியினால் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதுப்பா. எல்லா விதமான கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உடைய பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ண போகிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. விசாரிக்கிற தேவன் அப்பா, உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விஷயம் விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.